வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜர்தோசி வச்சு ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக ஒரு அவுட்லைன் ஸ்டிச் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இதுதான் ஜர்தோசி. இது வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பீஸாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜர்தோசி என்ன பண்ணணும், லேசாக ஸ்ட்ரெச் பண்ணணும். லேசாக இழுங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும். அப்புறம் அது வேஸ்ட்டு தான், நம்ம யூஸ் பண்ண முடியாது. எதுக்காண்டி ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு வளைச்சி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக ஒர்க் பண்ணாமல் வளைச்சினா ஒர்க் பண்ணும் போதில் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு நான் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் ஸ்டாண்ட்ஸு. ஃபஸ்ட்டு 2-3 பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு செயின், அடுத்து பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துட்டு, அகெயின் இன்னொரு ஜர்தோசி பீஸ், அகெயின் ஒரு செயின் கொடுத்துட்டு இன்னொரு ஜர்தோசி பீஸ். இது எதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒர்க் பண்ணும் போதில் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஆனால் இது எதுக்காண்டி இந்த மாதிரி இப்போ உங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஜர்தோசியை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணுன்னு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காண்டி தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இதே மாதிரியே ஒரு 2-3 லைன் நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கில் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காண்டி மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் வெளியில் ஒரு செயின் கொடுத்துட்டு, அகெயின் இன்னொரு பீஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறது இனிமேல் தான் மெயினாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் குத்திக்கோங்க. ஜர்தோசியில் சென்டரில் குத்தி த்ரெட்டை எப்பயும் போல் மெதுவாக அந்த ஜர்தோசிக்குள்ளேயே எடுங்க. குத்தி நல்லா ஜர்தோசிக்குள்ளேயே அந்த நீடியில் எடுத்துருங்க. ஓகேவா? நல்லா கவனமாக பாருங்கள். ஜர்தோசிலேருந்து குத்தி கிளாத்துக்கு கொண்டு போயிடணும் நீடியில். அதுக்கப்புறம் த்ரெட்டை எடுத்து அப்படி ஜர்தோசிக்கு வெளியில் கொண்டுட்டு வந்துடணும். இவ்வளோ தான். நல்லா கவனமாக பாருங்கள். நீடியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பாதி இதில் ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துட்டு த்ரெட்டை அப்படியே ஜர்தோசிக்குள்ளே எடுக்கணும். நீடியில் கொடுத்து த்ரெட்டை அப்படியே ஜர்தோசிக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கணும். கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நீடில் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துல த்ரெட் இருக்கோ அதை பார்த்து திருப்பி அதே இடத்துலேருந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒட்டி கொடுத்துட்டு ஒரு த்ரெட்டை பார்த்து மெதுவாக வெளியில் எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டோமா, இப்போ இதை ஒட்டி அப்படியே அடுத்து இன்னொரு ஜர்தோசி எடுத்து கண்டினியூ பண்ணணும். இப்படி தான் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வராதுங்கிறக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீஸாக வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்தேன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் செய்ய சொன்னேன். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸாக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணோம். அடுத்து கொஞ்சம் பெரிய பீஸ் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம். கடைசியாக என்ன செஞ்சோம், ஒரு பெரிய பீஸாக எடுத்து அதில் 2 ஸ்டிச் 3 ஸ்டிச்சு கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். இதுதான் கண்டினியூஸ் ஸ்டிச்சு. இப்படி தான் அவுட்லைன் கொடுக்கணும்.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் ஒரு ஸ்டிச் மட்டும் இடையில கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து இடையில ஸ்டிச்சே தெரியக்கூடாது, கண்டினியூஸாக ஜர்தோசி மட்டும் தான் தெரியணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கொயரு, சர்க்கிள் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் நானும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.